ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. பட்ஜெட் 2025-26 இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட்ஜெட்டை பற்றி ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. 12வது வகுப்பில் பொருளாதாரம் அப்படிங்கிற புத்தகத்தில் நிதி பொருளியல்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டில் என்னென்ன டைப் இருக்குது, பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு யார் தாக்கல் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்க போகிறோம். பட்ஜெட் சம்மந்தமான A to Z எல்லா டேட்டாவையும் பார்க்க போகிறோம். இப்போ கரண்டில் இருக்கிற பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை பௌஜெட் அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. பட்ஜெட் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை. இது எங்கேருந்து வந்திருக்கு? பிரெஞ்சு வார்த்தையான பௌஜெட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதற்கு அர்த்தம் சிறிய பை. சில இடங்களில் சிறிய பைன்னு போட்டிருக்காங்க, சில இடங்களில் தோல் பைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் சிறிய பைன்னு தான் போட்டிருக்காங்க. பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ணுறாங்க? மத்திய அரசாங்கம் தாக்கல் பண்ணுவாங்க. எங்கே தாக்கல் பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 112 மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவு 202 மாநில அரசுடைய பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? 2 சரத்தும் முக்கியம். 112ன்னா மத்திய அரசு, 202ன்னா மாநில அரசு. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை யார் தாக்கல் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். 1860 தான் முதல் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. யார் அறிமுகப்படுத்துகிறாங்க? ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காரங்காலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சுதந்திரத்துக்கு பிறகு யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா R.K. சண்முகம் செட்டி அப்படிங்கிற ஒரு 1947 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரெண்டையும் பாருங்கள், முக்கியம். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுனா ஜேம்ஸ் வில்சன், இப்போ சுதந்திரத்துக்கு பிறகுன்னா R.K. சண்முகம் செட்டி. ஓகேங்களா? இந்த ஜேம்ஸ் வில்சன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரை இந்திய பட்ஜெட்டின் தந்தைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, அப்படி சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட்டுடைய டைப்பை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா பட்ஜெட்டு அப்படிங்கிறது வருஷம் ஒரு டைம் தான் அறிவிப்பாங்க, இந்த பிப்ரவரி மாதம் கண்டா அறிவிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பட்ஜெட்லேயே நிறைய டைப் இருக்குது, நிறைய டைப்பாகவும் அறிமுகப்படுத்துவாங்க. அதை என்னென்னு பார்க்குறோம். முதல்ல பார்க்குறது வருவாய் வரவு செலவு திட்டம். வருவாய் வரவு செலவு பட்ஜெட்டு. இது என்னப்பா அப்படின்னா, அதாவது வரி மூலமாகவும் வரி இல்லாமல் மற்ற வழியிலையும் அரசாங்கத்துக்கு காசு வரும் இல்லையா, அந்த காசை எப்படி செலவு பண்ணுறது, எவ்வளோ காசு வரப்போகுது, எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணால் அதுதான் வருவாய் வரவு செலவு பட்ஜெட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மூலதன வரவு செலவு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்னப்பான்னா, அரசாங்கம் வெளியே காசு கொடுத்துருப்போம்ல, இப்போ இந்தியா இருக்குன்னா வேறு நாடுகளுக்கு காசு கொடுத்துருப்போம்ல, அந்த காசுலேருந்து நமக்கு இன்கம் வரும்ல. நம்ம வட்டி கொடுத்துருந்தா வட்டி காசு வரும், வேறு ஏதாவது வாடகை விட்டுருந்தோம்னா அங்கேயும் காசு வரும். அரசாங்கத்துக்கு டைரெக்டாக காசு எங்கெங்கே வருதோ அதை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதான் மூலதன வரவு செலவு திட்டம். ஓகேங்களா? புரியுதா? வருவாய்னா இன்கம்மு, மூலதனம்னா நம்முடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து வரக்கூடிய காசு, அதுக்கு பட்ஜெட்டை போடுறது. அடுத்து பாருங்கள், துணை வரவு செலவு திட்டம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, காசு ஒதுக்கின காசு பத்தலை, அப்போ என்ன பண்ணலாம்? துணை வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு அரசாங்கம் மிடில்லையே ஆட்சி முடிகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு அரசாங்கத்துடைய ஆட்சி முடிய போகுது, அதாவது செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமோ முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? முழுமையான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ண முடியாது. அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாக்கல் பண்ணுறது தான் நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இதை நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. சட்டப்பிரிவு 116 அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்தது சுழிய வரவு செலவு திட்டம், அதாவது பூஜ்ஜிய வரவு செலவு திட்டம். இதை எப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1987 to 1988 அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு செலவினத்தையும் புதுசாகவே நினச்சிக்குவாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு செலவினம் இருக்குன்னா அதை புதுசாகவே எடுத்துக்குவாங்க. அது பழசு கிடையாது, புதுசுங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அடுத்தது செயல்திறன் வரவு செலவு திட்டம். இது அமெரிக்காவில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. உலகத்திலேயே முதல்ல அமெரிக்காவில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1949
அமெரிக்காவில் சர் உப்பர் அப்படிங்கிற தலைமையில் நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்படுது. யார் தலைமையில்? சர் உப்பர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் அறிமுகப்படுத்தப்படுது. அதன்படி தான் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை அங்கே தாக்கல் பண்ணுறாங்க. இதை வந்து சாதனை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சாதனைனா ஒன்றும் கிடையாது. நாங்கள் எவ்வளோ காசை வாங்கினோம், எவ்வளோ காசை செலவு பண்ணோம் அப்படின்னு ப்ராப்பராக கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட சொல்கிறது தான் வந்து சாதனை வரவு செலவு திட்டம். ஏப்பா இவ்வளோ காசு இங்கேருந்து வந்துச்சுப்பா, எனக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன்ப்பா, பார்த்தியாப்பா, எல்லாத்தையும் வெளிப்படையாக பார்த்துக்கோன்னு சொல்கிறது தான் செயல்திறன் வரவு செலவு திட்டம். அடுத்தது சமநிலை வரவு செலவு திட்டம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய இன்கமும் நமக்கு ஏற்படக்கூடிய செலவும் சமமாக இருக்கும். வர்ற காசு அப்படியே செலவுக்கு போகிறதே கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தால் சமநிலை வரவு செலவு திட்டம். சமனற்ற வரவு செலவு திட்டம் இருக்குது. உங்களுக்கே தெரியும் என்னது, வர்ற வருவாய்க்கும் செலவுக்கும் சம்மந்தமே இருக்காது. காசு கம்மியாக வரும், ஆனால் செலவு அதிகமாகும். அப்படி இருந்தால் தான் சமனற்ற வரவு செலவு திட்டம் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உபரி வரவு செலவு திட்டம். இது என்ன அப்படின்னா, செலவை விட இன்கம் நமக்கு நிறைய கிடைக்குதுன்னா அதுதான் உபரி வரவு செலவு திட்டம். அதாவது செலவு கம்மி, காசு நமக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது, அதான் வந்து உபரி வரவு செலவு திட்டம். அடுத்து பாருங்கள், பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் இருக்குது. இது என்னென்னா, நமக்கு வர்றது கம்மியாக வருது, ஆனால் செலவு அதிகமாக இருக்குது, அதான் வந்து பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். இப்படி நிறைய டைப் இருக்குதுங்க. அடுத்து நிதி ஆண்டை பார்க்க போகிறோம். நிதி ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்டில் நிதி ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் வச்சுருக்காங்க. இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1866 தான் கொண்டு வந்தாங்க. ஏப்ரல் 1 டு அடுத்த வருஷம் மார்ச் 31 அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னா, மே 1 முதல் ஏப்ரல் 30 வரை இருந்திருக்கு. மே 1 ஆரம்பித்து ஏப்ரல் 30 வரைக்கும் இருந்திருக்கு. இதான் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த நிதியாண்டு. 1860 ஃபஸ்ட்டு நவீன நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது இப்படி இருந்திருக்கு. 1866 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து மாற்றிருக்காங்க. அடுத்தது உரை நேரம். உரை நேரம் அப்படின்னா அதிகமான டைம் பேசி வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்கள, அதை சொல்லியிருக்கோம். அதாவது பட்ஜெட்டை வந்து யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னா நிதி அமைச்சர் அவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ செலவினம் இருக்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறோம், ஏன் அலோகேஷன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயிலாக பேசுவாங்க. அப்படி அதிகமாக எவ்வளோ நேரம் யார் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் தான் வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. 2020 வந்து 2 மணி 40 நிமிஷம், 2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதுவே வந்து வார்த்தை அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேறவங்க வர்றாங்க. வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா 1991 திரு மன்மோகன் சிங் அவர் வந்து தாக்கல் பண்ணும்போது 18,650 வார்த்தை அதில் இருந்திருக்கு. அவர் பேசியிருக்காரு 18,650 வார்த்தையை. அதுவே கம்மியான வார்த்தைன்னா 1977 ஹிருபாய் முல்ஜிபாய் பட்டேல் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, 800 வார்த்தை தான் பேசியிருக்கார். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு கம்மி தான், தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தது பட்ஜெட் வந்து தாக்கல் நேரம். பட்ஜெட்டை எப்போ தாக்கல் பண்ணுவாங்கன்னா 1999 முதல் 11 மணிக்கு தாக்கல் பண்ணுவாங்க. கரெக்டாக காலையில் 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா சாயந்தரம் 5 மணிக்கு தான் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அந்த காலத்தில். அடுத்தது பட்ஜெட் தாக்கல் நாள். பட்ஜெட்டை எப்போ தாக்கல் பண்ணுவாங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய கடைசி நாள், பிப்ரவரி 28 இருக்கலாம், அதோடைய கடைசி நாளில் சாயந்தரம் 5 மணிக்கு தாக்கல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2017 முதல் பிப்ரவரி 1 வந்து செலக்ட் பண்ணி தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது காகிதம் இல்லாத பட்ஜெட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூட் கேஸில் வச்சு பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ 2021 பிப்ரவரி 1 பேப்பர்லெஸ் வந்துருச்சு. அதாவது லேப்டாப்லேயே கொண்டு வந்து லேப்டாப்லேயே வந்து எல்லாத்தையும் தாக்கல் பண்ணுறாங்க. யார் தாக்கல் பண்ணாங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் தான் வந்து தாக்கல் பண்ணாங்க. அடுத்தது அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவங்கள பார்க்குறோம். இது வரைக்கும் பட்ஜெட்டை அதிக முறை தாக்கல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 10 முறை பண்ணியிருக்காங்க. மொரார்ஜி தேசாய் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து 8 முறை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பெண் நிதியமைச்சர்களை பார்க்குறோம். இந்தியாவிலேயே பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மேடம் தான் பண்ணியிருக்காங்க. 2வதாக வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒருங்கிணைந்த பட்ஜெட்டு. ஒருங்கிணைந்த பட்ஜெட்டுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1924 இருந்து 2017 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது பட்ஜெட்டை தனியாகவும் ரயில்வே பட்ஜெட்டை தனியாகவும் தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க.
பட்ஜெட்டை ரெண்டாக பிரிச்சுட்டு பொது பட்ஜெட்டுங்கிறது தனி, ரயில்வே பட்ஜெட்டுங்கிறது தனி, அப்படி இருந்திருக்கு. எப்போது 2017 வரைக்கும். 2017 என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு தனித்தனியாக பிரிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தாக்கல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இந்த வருஷ பட்ஜெட்டுக்கு நம்ம வர்றோம். இந்த வருஷ பட்ஜெட்டை திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 8வது முறையாக அவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் வச்சுருந்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், அம்ரித் கால் மற்றும் விக்சித் பாரத். சரிங்களா, இப்படி தான் தீம் வச்சுருந்துருக்காங்க. எனக்கு வந்து இங்கிலீஷில் சரியாக ப்ரொனன்சியேஷன் தெரியல, தமிழில் தேடி தேடி பார்த்தேன். தமிழ்லேயும் கூகுளில் போட்டால் அப்படியே வந்து இங்கே என்ன இருக்கோ அதான் வருது. ஸோ இதுக்கான சரியான தமிழ் சொல் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த செலவினம் 50.65 லட்சம் கோடி செலவிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து செலவு பண்ண போகிறாங்க. பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது அவங்க மெயினாக சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியின் தூணாக இருக்கிறது 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்களையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 4 engines டிரைவிங் சொல்லுவாங்க. அதாவது 4 இயந்திரங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா. இந்த டிரான்ஸ்லேட்டுங்கிறது சரியாகவே வரமாட்டேங்குதுங்க. கூகுளில் போட்டாவும் 4 இயந்திரங்கள்னு வருது. ஸோ ஏதாவது உங்களுக்கு சரியான மீனிங் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க. பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது வளர்ச்சியுடைய தூண் 4ன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுனா, 1 விவசாயம், 2வது MSME அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், 3வது முதலீடு, 4வது ஏற்றுமதி. இந்த 4ஐயும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த 4ஐயும் நல்லா டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்னிட்டு நிறைய ஸ்கீம்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அவங்க புதியதாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறது விவசாயம். விவசாயத்தில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸை சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்கீமை பாருங்களேன், பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனாங்கிற ஸ்கீமு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா விவசாய மாவட்டங்களை மேம்படுத்துதல் திட்டம். பிரதமருடைய விவசாய மாவட்டங்களை மேம்படுத்துதல் திட்டம். இது எதுக்காக அப்படின்னா, அதாவது குறைந்த உற்பத்தி திறன், அதாவது வேளாண்மையை கம்மியாக பண்ணக்கூடிய 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 மாவட்டங்களை வந்து மாநில அரசோடு சேர்ந்து டெவலப் பண்ணுறது தான் இந்த திட்டம். இதன்படி பார்த்திங்கன்னா 1.7 கோடி விவசாயிகள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் வந்து குரூப் 4 வந்து வர வாய்ப்பு இல்லை. பட் குரூப் 2 எழுத போகிறீங்க, குரூப் 1 எழுத போகிறீங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து இதெல்லாம் எழுதிக்கலாம். விவசாயம் சார்ந்து அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கையை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டம்ங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேலையின்மை அப்படிங்கிறது இருக்குது. கிராமம்னாவே அங்கே வேலையின்மை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 வளரும் வேளாண் மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்கீம்ஸை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்தது பருப்பு தற்சார்பு திட்டம். இதை வந்து ஆத்மா நிர்பர்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பருப்பு தற்சார்பு திட்டம், அதாவது தோரம்பருப்பு, கொள்ளு பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகளை நம்மளுக்கு தேவையானதை நாமளே தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. 6 ஆண்டு கால திட்டமாக இது இருக்குது. பருப்பு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், பீகாரில் மக்கானா வாரியம் அப்படிங்கிறத ஏற்படுத்த போகிறாங்க. மக்கானா உற்பத்தி அங்கே அதிகமாக இருக்கான். மக்கானான்னா என்னன்னு எனக்கும் தெரியல. அதாவது கூகுளில் போட்டிருக்குதுப்பா, எனக்கு என்ன தெரியும். மக்கானா உற்பத்தின்னு போட்டிருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்கப்பா, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மக்கானாவை உற்பத்தி பண்ணுறது, அதை மதிப்பு கூட்டல் பண்ணுறது, அதை சந்தைப்படுத்துறதுக்காகத்தான் ஒரு வாரியத்தை வந்து பீகாரில் உருவாக்க போகிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீன் வளம். மீன் வளம் அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபர் தீவு, லட்சத்தீவு, இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மீன் வளம் சார்ந்த பொருளாதார மண்டலங்களை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது KCC மூலம் மேம்படுத்தப்பட்ட கடன், அதாவது கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவோம்ல, கடனை வந்து நாங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இனி வந்து 5 லட்சமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசாமில் யூரியா ஆலை. அசாமில் வந்து பார்த்திங்கன்னா 12.7 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட ஒரு புதிய யூரியா ஆலையை அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே அமைய உள்ளதுன்னா நம்ரூப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல அமைய இருக்குது. இது இந்தியாவில் தொடங்கப்படும் 7வது புதிய யூரியா ஆலை. அதாவது 2019 யூரியா ஆலை அமைச்சிட்ருக்காங்க. இது 7வது புதிய யூரியா ஆலை. ஓகேங்களா. திரும்ப வந்து ரீகால் பண்ணலாமா, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வரும். அதாவது பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனாங்கிற திட்டம்,
அதாவது வேளாண்மை வந்து குறைவாக இருக்கிற 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டத்தை எடுத்து டெவலப் பண்ண போகிறாங்க. பருப்பு தற்சார்பு திட்டம் இதை வந்து 6 ஆண்டு திட்டமாக அறிவிச்சிருக்காங்க. பீகாரில் வந்து மக்கானா வாரியம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மீன் வளம் வந்து டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கேசிசி மூலம் 3 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்சம் வரைக்கும் நாங்கள் கடன் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமில் யூரியா ஆலையை வந்து அமைக்க போகிறாங்க. இது வந்து விவசாயத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிப்புகள். அடுத்து நம்ம பார்க்குறது MSMEக்கள், அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். இது சார்ந்து என்ன ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்கன்னா, குறு நிறுவனங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உதயம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குதுங்க, அரசாங்கத்துடைய வெப்சைடு. அந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற குறு நிறுவனங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல் முறையாக தொழில் முனைவோருக்கும் சில நிதி உதவி செய்ய போகிறாங்க. 5 லட்சம் பெண்கள், SC மற்றும் STக்கள், இந்த வகுப்பினரை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து முதல் முறையாக வந்து தொழில் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்க நாங்கள் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொம்மைத்துறைக்கான நடவடிக்கை. பொம்மைத்துறையில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்தியாவை பொம்மைக்கான உலகளாவிய மையமாக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உணவு பதப்படுத்தலுக்கான ஆதரவு. உணவுப் பொருளை பதப்படுத்துறதுக்குன்னு சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் அமைய உள்ளது. பீகார்லேயே வந்து தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் அமைய இருக்குது. இதெல்லாம் வந்து MSME சார்ந்த அரசாங்கத்துடைய புதிய அறிவிப்புகள். திரும்ப ரீகால் பண்ணலாமா? அதாவது குறு நிறுவனங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க. முதல் முறையாக தொழில் முனைவோராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. பொம்மைத்துறையில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. உணவு பதப்படுத்தலுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது முதலீடுகள். முதலீடு அப்படின்னு பார்க்கும்போது அரசாங்கம் எக்கனாமிக்காகவும் சில முதலீடு பண்ணுறாங்க, சமூகம் சார்ந்தும் சில முதலீடு பண்ணுறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அடல்ட் டிங்கரிங் ஆய்வகம் அப்படிங்கிறத அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல்ட் டிங்கரிங் லேபு அப்படி சொல்லுவாங்க. அந்த லேபை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கூலில் வந்து டெவலப்மெண்ட்டு. அடுத்து வந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் PHC, அதாவது மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அகன்ற அலைவரிசை இணைப்பு, அதாவது பிராட்பேண்ட் கனெக்ஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷனு பாரத் நெட் திட்டத்தின் அடிப்படையில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. நிறைய அங்கே வந்து படிக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய ரிசர்ச்சும் பண்ணலாம். அதுக்காக இந்த ஏற்பாடு. அடுத்தது பாருங்கள், பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். இது எதுக்குன்னா பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான இந்திய மொழி புத்தகங்களை டிஜிட்டல் முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதாவது புக்ஸை வந்து டிஜிட்டல் முறையில் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், திறமைக்கான தேசிய சிறப்பு மையங்கள். அதாவது திறமையை டெவலப் பண்ணுறதுக்காக உலகளாவிய நிபுணத்துடன் கூடிய 5 தேசிய சிறப்பு மையங்களை நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஜல்ஜீவன் மிஷன் இது சொல்லியிருக்காங்க. அதாவது குழாய் மூலம் வீட்டுக்கே வந்து குடிநீரை கொண்டாந்து வழங்குவாங்க இல்லையா, அந்த திட்டம் தான் ஜல்ஜீவன் மிஷன். இதை வந்து 2028 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. 2028 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து சில திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். மிதிலாஞ்சல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து மேற்கு கோசி கால்வாய் திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்டில் வந்து பீகார் பகுதியை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பீகார் பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதியாக இருக்குது, அதை டெவலப் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நேஷனல் ஜியோஸ்பேசியல் மிஷன், அதாவது புவிசார் உள்கட்டமைப்பு மற்றும் தரவு மேம்பாடு, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஞான பாரதம் பணி அப்படிங்கிறதையும் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதாவது 1 கோடிக்கு மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள், அதாவது கையெழுத்து பிரதிகளை ஆய்வு பண்ணிவிட்டு அதை ஆவணப்படுத்தி பாதுகாக்கும் திட்டம் தான் ஞான பாரதம் பணி திட்டம். இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அணுசக்தி திட்டம், இதுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அதாவது 2033க்குள்ள 5 சிறிய அணு உலைகள் அமைக்கப்படும், கண்டிப்பாக அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உள்கட்டமைப்பு சார்ந்த நடவடிக்கைகள். திரும்ப பார்க்கலாங்களா? ஜஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்கூலுக்கு வந்து அடல்ட் டிங்கரிங் லேப் அமைக்க போகிறாங்க. அதே மாதிரி ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. புக்ஸை வந்து டிஜிட்டல் மயமாக மாற்றுறதுக்காக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்களுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக திறமைக்கான தேசிய சிறப்பு மையம் 5 மையம் அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஜல்ஜீவன் மிஷன், இதை வந்து 2028 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. பீகாரில் மிதிலாஞ்சலுங்கிற இடத்துல மேற்கு கோசி கால்வாய் திட்டத்தை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஜியோஸ்பேசியல் மிஷன், அதை நாங்கள் அமைக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. ஞான பாரதம் பணி, அதையும் செய்ய போகிறாங்களாம். அணுசக்தி திட்டம், அதையும் செய்ய போகிறாங்களாம்.
அடுத்தது ஏற்றுமதி சார்ந்து அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அதாவது நிறைய சொல்லியிருந்தாங்க, இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதை மட்டும் நாங்கள் எடுத்துருக்கிறோம். பாரத் ட்ரேட் நெட் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை ஓப்பன் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. வர்த்தக ஆவணங்கள் மற்றும் நிதி தீர்வைக்கான ஒருங்கிணைந்த தளமாக இந்த தளம் இருக்க போது சொல்லியிருக்காங்க. பாரத் ட்ரேட் நெட் இது வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒரு திட்டம். அடுத்தது இந்த பட்ஜெட்டில் மெயினாக அவங்க சொன்ன விஷயம் வந்து வருமான வரி நிவாரணம். அதாவது இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த இன்கம் டேக்ஸுடைய அளவை வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 12 லட்ச ரூபா வரைக்கும் இருந்தால் இன்கம் டேக்ஸு கட்ட தேவையில்லை. 12 லட்ச ரூபாயை தாண்டினா தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நடுத்தர மக்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பட்ஜெட்டில் செய்யப்பட்டிருக்கிற முக்கியமான அறிவிப்புகள். சரிங்களா? அதாவது நிறைய அறிவிப்புகளை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ்னால் நம்ம இதெல்லாம் எழுத வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பட்ஜெட்டில் இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வீடியோவை உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா வீடியோக்களும் பிடிக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.